அமரர் கல்கியின் புகழ்பெற்ற பொன்னியின் செல்வன் 2 ஆழ்வார்க்கடியான் நம்பி. ஏரிக்கரையிலேருந்து கீழே இறங்கி தென் திசை பக்கமாக குதிரையில் போய்கிட்டே இருந்தான் வந்தியத்தேவன். அந்த ஏரியோட அலையெல்லாம் பார்த்து அந்த அலையில் நடனம் ஆடக்கூடிய படகை போல் அவன் மனசு ஆனந்த கூத்தாடியது. உள்ளத்துக்குள்ளே மறைஞ்சிருந்த அந்த குதூகலம் எல்லையில்லாத மகிழ்ச்சி பொங்கி தழும்பிச்சு. வாழ்க்கையில் வேறு யாரும் பார்க்காத அதிசய அனுபவங்களை நம்ம அடைய போகிறது வெகு விரைவில் நம்ம நினச்சான். அது நினச்ச உடனேயுமே அவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாச்சு. இந்த சோழ நாட்டை அணுகும்போதே இவ்வளவு ஆனந்தமாக இருக்கே, கோலாகலமாக இருக்கே. கொள்ளிடத்தை தாண்டின பிறகு அந்த சோழ நாட்டுடைய நீர்வளமும் நிலவளமும் எப்படி இருக்கும்? அந்த நாட்டில் வாழும் மக்களும் மங்கைகளும் எப்படி இருப்பாங்க? எத்தனை நதிகள், எத்தனை குளங்கள், எத்தனை தெளிநீர் ஓடைகள், என்ன கவிகளும் காவியங்களும் பாடப்பெற்ற பொன்னி நதியோட காட்சி எப்படி இருக்கும்? அதன் கரையில் பூத்து குழங்கக்கூடிய புன்னை மரங்களும் கொன்றை மரங்களும் கடம்ப மரங்களும் எத்தகைய மனோகரமாக பார்க்கறதுக்கே அழகாக இருக்கும். நீரோடைகளில் குவளைகளும் குமுதங்களும் கண்காட்டி அழைப்பதும் செந்தாமரைகள் முகமலர்ந்து வரவேற்பதும் எவ்வளவு இனிமையான காட்சியாக இருக்குது. காவேரியோட 2 கரையிலையும் சிவபக்தி செல்வர்களான சோழ பரம்பரையினர் கட்டியுள்ள அற்புத வேலைப்பாடு அமைந்த அந்த ஆலயங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும். ஆஹா! பழையாறு நகர், சோழ மன்னர் தலைநகர் பூம்புகாரையும் ஒரையூரையும் சின்ன குக்கிராமம் மாதிரி செஞ்சிடுச்சு. அந்நகரத்தில் மாட மாளிகை, கோபுரங்கள், கடை வீதிகள், படை வீடுகளும் சிவாலய டெட்டலிகளும் திருமாலுக்குரிய விண்ணகரங்களும் எப்படி இருக்கும்? அந்த ஆலயங்களில் இசை வல்லவர்கள் இசைக்குரல் தேவார பாடல்களையும் திருவாய்மொழி பாசுரங்களையும் பாட கேட்குறவங்க எவ்வளவு மகிழ்ச்சி அடைவாங்க. இப்படி பல எண்ண ஓட்டங்கள் பரவசம் அடைவாங்க. வந்தியத்தேவன் கேள்விப்பட்டிருந்தான். இவற்றையெல்லாம் கேட்கும் பேர் தனக்கு விரைவில் கிடைக்க போகுது. வீரத்தில் வேலனையும் அழகில் மன்மதனுக்கு நிகரான பராந்தக சுந்தர சோழர் மகாராஜாவை நம்ம நேரில் பார்க்க போகிறோம். அவ்வளோதானா? அதுக்கு மேலே அவருடைய செல்வ புதல்வி ஒப்புயர்வில்லாத நாரிமணி குந்தவி பிராட்டியை நம்ம பார்க்க போகிறோம். அதனால் வழியில் தடை எதுவும் வராமல் பார்த்துக்கணும். எந்த தடை நேர்ந்தால் என்ன, கையில் தான் நம்ம கையில் வேல் இருக்குது, இடையில தொங்கினபடி அருமையான வாள் வச்சுருக்கோம், மார்பில் கவசம் இருக்குது, நெஞ்சில் உரம் இருக்குது. நம்ம எதுக்கு பயப்படணும்? ஆதவன் மறைவரத்துக்குள்ளே கடம்பூர் அடையணும் என்ற அந்த சிந்தனையோடையே வந்தியத்தேவன் வீரநாராயணபுர விண்ணிய கோயில்கிட்ட போகிறான். அன்றைக்கி ஆடி திருமஞ்சன திருவிழா. அந்த காரணத்தினால கோவிலை சுற்றி மாந்தோப்பில் பெரிய ஜனக்கூட்டம். பலாசுலைகளும் பழங்களும் கரும்பு கழிகளும் பல வகையான தின்பண்டங்களையும் விற்கிறவங்க அங்கங்கே கடை வச்சுருந்தாங்க. பெண்கள் தலையில் சூடிக்கொள்ளும் மலர்களையும் தேவ பூஜைக்குரிய தாமரை முட்டுக்கள் முதலியவற்றை சிலர் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. தேங்காய், இளநீர், அகில், சந்தனம், வெத்தலை, வெல்லம், அவல், பொரி இதுக்கெல்லாமும் கும்பலாக போட்டு விற்றுக்கிட்டு இருந்தாங்க. அங்கங்கே வேடிக்கை வினோதம் நடந்து கொண்டு இருந்தாங்க. ஜோசியர்கள், ரேகை சாஸ்திரத்தில் வல்லவர்கள்லாம் குறி சொல்லிகிட்டு இருந்தாங்க. விஷக்கடிக்கு மந்திரிக்கிறவங்களும் குறையில்லை, அங்கங்கே உட்காந்துருந்தாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு போன வந்தியத்தேவன் ஒரு இடத்துல ஒரு பெரிய கூட்டம் நிற்கிறத பார்க்குறான். அந்த கூட்டத்துலேருந்து யாரோ சிலர் உரத்த குரலில் வாக்குவாதம் செய்கிறதும் சத்தம் வரதையும் கவனிக்கிறான். என்ன விவாதம் நடக்குது? அதை போய் பார்க்கலாமா அப்படிங்கிற ஆர்வம் அதிகமாகி அந்த இடத்துல போய் பார்க்குறான். கூட்டத்துக்குள்ளே வெளில சாலை ஓரமாக குதிரையை நிறுத்திட்டு கீழே இறங்கி போய் பார்க்கும்போது அங்கே அந்த குதிரை என்ன பண்ணுறான், தட்டி கொடுத்து சமிஞ்சை பண்ணுறான், அமைதியாக இருன்னு சொல்லிட்டு. அங்கேருந்து விவாதத்தில் ஈடுபட்ட 3 பேர் தாங்கிறத பார்த்தோன்னே எனக்கு வியப்பாகி போச்சு. 3 பேர் தான் இவ்வளோ சவுண்டா?
ஆனால் இந்த விவாதத்தில் ஈடுபட்டவர்கள் 3 பேர் என்றாலும் கூட்டத்துக்கு பக்கத்தில் இருக்கிற நிறைய பேர் சுற்றி இருந்தவங்க அந்த வாதக்காரங்களை கட்சி ஆதரித்து கோஷம் எழுப்பிட்டே இருந்தாங்க. அதனால தான் அவ்வளோ சத்தம் வந்ததுன்னு அவன் தெரிஞ்சுக்கிட்டான். இப்போ என்ன விவாதம் நடக்குது? வாதம் விட்ட 3 பேரில் ஒருத்தர் உடம்பெல்லாம் ஊர்த்தவ புண்டாரமாக இருந்தார். சந்தனம் ஃபுல்லாக அணிஞ்சிருந்தார். தலையில் முன்குடுமி வச்சுருந்தார். வைஷ்ணவ பக்த சிகாமணின்னு அவர் சொல்லலாம். அவர் ஒரு குறுந்தடியும் கையில் வச்சுருந்தார். கட்டையாக இருந்தார், குட்டையாக இருந்தார். அதாவது வைரம் பாய்ந்த திருமேனியாக இருந்தார். இன்னொருத்தர் மேனிலாம் பட்டையாக திருநூறு அணிஞ்சிருந்தார், சிவபக்தர். 3வது மனுஷர் காவி வஸ்திரம் அணிஞ்சிக்கிட்டு என்ன தலையிலையும் முண்டகம் செய்து கொண்டிருந்தார். அவர் வைஷ்ணவர் அல்ல, சைவரும் இல்லை, ரெண்டையும் கடந்தவராக அத்வைந்த வேதாந்தியாக தெரிய வந்தார். சைவர் சொன்னார், ஆழ்வார்க்கடியானே நம்பியே இதுக்கு பதில் சொல்லுப்பா. சிவபெருமானுடைய முடியை காண்பதற்கு பிரம்மாவும் அடியை காண்பதற்கு திருமாலும் போனாங்க, உண்டா இல்லையா? அடியும் முடியை காணாமல் இருந்து சிவபெருமானுடைய பாதங்களை சரணாகதி அடைஞ்சாங்களா இல்லையா? அப்படி இருக்க சிவபெருமானை விட உங்கள் திருமால் எப்படி பெரிய தெய்வமாவார் அப்படின்னு கேள்வி கேட்டார். இதை கேட்ட உடனே ஆழ்வார்க்கடியான் நம்பி தன் கையில் இருந்த தடியை எடுத்து ஆட்டிக்கிட்டு சதாங்கானம் வீர சைவ பாதத்துளி பட்டரே நிறுத்தி அவன் பேச்ச இலங்கை அரசனாகிய என்ன தசகண்ட ராவணனுக்கு உன்னுடைய சிவன் என்ன பண்ணார்? வரங்கள்லாம் கொடுத்தார். அந்த வரங்கள்லாம் என்னாச்சு? எங்கள் திருமாலுடைய அவதாரமாக இருக்கக்கூடிய ராமபிரான் கோதண்டத்துக்கு முன்னாடி தவிடு பிடியாச்சா இல்லையா? அப்படி இருக்க எங்கள் திருமாலை காட்டில் உங்கள் சிவன் எப்படிப்பா பெரிய ஆளாக இருக்க முடியும் அப்படின்னு மறுப்பு கேட்டார். இந்த சமயத்தில் தான் காவி வஸ்திரம் அணிஞ்ச அந்த அத்வைத சன்னியாசி தலையிட்டு பேசினார். நீங்கள் 2 பேரும் எதுக்கு தேவையில்லாமல் சண்டை போடுறீங்க? சிவன் பெரியவரா, விஷ்ணு பெரியவரா, இதெல்லாம் என்றைக்கும் தீர்த்து வைக்க முடியாத விஷயம். எந்த வாதியாலும் இந்த விவகாரம் தீராது. இந்த கேள்விக்கு பதில் வேதாந்தம் சொல்லுது. நீங்கள் கீழான மார்க்கத்தில் இருக்கிற வரையில் தான் சிவன் விஷ்ணுன்னு சண்டை போடுறீங்க. பக்திக்கு மேலே ஞான மார்க்கம் இருக்குது. ஞானத்துக்கு மேலே ஞானம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த நிலையை அடைஞ்சிட்டா சிவனும் இல்லை, விஷ்ணுவும் இல்லை, சர்வம் பிரம்மபயம். இது யார் சொல்லியிருக்கா? ஜெகத்ஸ்ரீ சங்கராச்சாரிய பகவதா பாதாச்சாரியார் பிரம்மசூத்திர பாஷ்யத்தில் அருமையாக சொல்லியிருக்கார். அப்போ ஆழ்வார்க்கடியான் அங்கேருந்து குறுக்கிட்ட டேய் சரிதானுங்க நில்லுப்பா, உன் சங்கராச்சாரியர் அவ்வளோ உபநிஷத்துக்கும் பகவத்கீதைக்கும் பிரம்மசூத்திரத்துக்கு கூட பாஷ்யம் எழுதியிருக்கார், கரெக்டு தான். ஆனால் கடைசியில் என்ன சொன்னார் தெரியுமா? பஜகோவிந்தம் 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 மூடமதே அப்படின்னு 3 முறை சொன்னார். உன்ன மாதிரி கௌடிகர்களை பார்த்து தான் மூடமதேன்னு ஒரு சங்கராச்சாரியார் சொல்லியிருக்கார். இதை சொன்ன உடனே அந்த கூட்டத்தில் ஒரே சத்தம், ஆகா ஆகா ஆகான்னு. பரிகார சிரிப்பும் கரகோஷமும் பயங்கரமாக இருந்தது. சன்னியாசி சும்மா இல்லை, அடே முன்குடுமி நம்பி மூடமதி என்று நீ சொன்னது சரிதான். ஏன்னா உன் கையில் வெறும் தடியை வச்சுக்கிட்டு நீ வெறுந்தடியாக ஆகிற. உன்னை பார்த்து உன்னை மாதிரி வெறுந்தடியோட பேச வந்தேன் பாரு, எனக்கு மூடமதி தான்னார். ஓய் சுவாமிகளே, என் கையில் வச்சுருக்கிறது வெறுந்தடி இல்லை, வேண்டிய சமயத்தில் உம்முடைய மொட்டை மண்டையை உடைக்கும் சக்தி உடையதும் காணும் அப்படின்னு ஆழ்வார்க்கடியான் சொன்னான். குறுந்தடி எடுத்து ஓங்க போனான். அப்போ அந்த அத்வைத சுவாமிகள், அப்பனே நிறுத்திக்கொள், தடி உன்னுடைய கையிலே இருக்கட்டும், அப்படியே நீ உன் கை தடியால் என்னை அடித்தாலும் அதற்காக நான் கோவப்பட மாட்டேன், உங்கள்கிட்ட சண்டைக்கும் வரமாட்டேன். அடிப்பதும் பிரம்மம், அடிபடுவதும் பிரம்மம். நீ என்னை அடித்தா உன்னையே நீ அடிச்சுக்கிற மாதிரி அர்த்தம் அப்படின்னார். ஆழ்வார்க்கடியான் நம்பி ஓஹோ அப்படியா, இதை எல்லோரும் பாருங்கள், பிரம்மத்தை பரபிரம்மம் சாத்த போகிறது, என்ன நானே தடி கொண்டு தாக்கப் போகிறேன்னு சொல்லி தடியை சுழட்டி கொண்டு சுவாமிகளை நெருங்கினார். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த வல்லவராயனுக்கு ஒரு நிமிஷம் அந்த முன்குடுமி நம்பி கைத்தடியை வழிமறித்து பிடுங்கி அவரை 2 சாத்தலாம் அப்படின்னு தோணுச்சு. ஆனால் திடீர்னு சுவாமியாரை காணாமல் போட்டார், கூட்டத்தில் பதுங்கி ஓடிவிட்டார். இதை பார்த்துட்டு இருந்த வைஷ்ணவ கோஷ்டியார் ரொம்ப கைத்தட்டி ஆர்ப்பரித்தாங்க. ஆழ்வார்க்கடியான் வீரசைவருடைய பக்கமாக திரும்பி, ஓய் பாதத்தூளி
பட்டரே, நீ என்ன சொல்கிறீர்? வாதம் செய்ய விரும்புகிறீரா இல்லது அவரை மாதிரி ஓடிப்போக பார்க்குறீங்களா அப்படின்னார். நானாப்பா ஒரு நாளும் அந்த வாய் வேதாந்தி போல் ஓட்டம் எடுக்க மாட்டேன். என்னையும் உன்னுடைய கண்ணன் என்று நினைத்தீரோ? கோபியர் வீட்டில் வெண்ணெய் திருடி உண்டுட்டு மரத்தால் அடி ஓட்டம் வந்தானே உன்னுடைய கண்ணை என்று பாத தூளி பட்ட சொல்வதற்குள் ஆழ்வார்க்கடியானுக்கு கோபம் வந்துச்சு. எங்கானும் உன்னுடைய பரமசிவம் பிட்டுக்கு மண் சுமந்து முதுகில் அடிப்பட்டதை மறந்துட்டீரா எனக்கு கேட்டு கைத்தடியை எடுத்துக்கிட்டு வீச ஓட வந்தார். அந்த நேரத்தில் ஆழ்வார்க்கடியான் நல்ல குண்டாதி குண்டன், வீர வயசர் பாத துளிப்பற்றோ மெலிந்த மனிதர். 2 பேரையும் விவாதத்தில் உற்சாகப்படுத்திட்டு வந்தவங்க கைகளிக்க சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மூடச்சண்டையை தடுக்க வேண்டிய எண்ணம் வல்லவராயனுக்கு வந்துச்சு. அவன் கொஞ்சம் முன்னாடி, எதற்காக நீங்கள் சண்டை போடுறீங்க? வேறு வேலையே உங்களுக்கு இல்லையா? சண்டைக்கு வேறு தினவு ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா நாட்டுக்கு போகுது தானே, அங்கே தான் பெரும் போர் நடந்துகிட்ருக்கே அப்படின்னா. தம்பி சட்டென்று அவனை திரும்பி பார்த்து, இவன் யாருடா நியாயம் சொல்ல வந்தவன்னா? யார் சொன்னது? ஆழ்வார்க்கடியான். கூட்டத்தில் இருந்தவங்க சில பேருக்கு வந்தியத்தேவனுடைய வீர தோற்றமும் அவனுடைய அழக முகவிலாசம் பிடிச்சிருந்தது. தம்பி நீங்களே சொல்லுங்கள் தம்பி, இந்த சண்டைக்காரங்களுக்கு நியாயத்தை எடுத்து சொல்லுங்கள், உனக்கு பக்கபலமாக நாங்கள் இருக்கோம்னு அவங்க சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்ச நியாயத்தை சொல்கிறேன். சிவபெருமானும் நாராயணமூர்த்தியும் தங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிறதா எனக்கு தெரியல. அவங்க ரொம்ப சிநேகமாகவும் சுமூகமாகவும் தான் இருக்காங்க, நான் பார்க்குறேன். அப்படி இருக்கச்சே இந்த நம்பியும் பற்றும் எதுக்காக சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னு வல்லவராயன் கேட்டு அந்த கூட்டத்தில் பலவரும் சிரித்தாங்க. அப்போ வீரசைவ பட்டர், இந்த பிள்ளை அறிவாளியாகவே பேசுகிறானே, ஆனால் வேடிக்கை பேச்சினால் மட்டும் விவாதம் தீர்ந்துடுமா? சிவன் பெரிய தெய்வமா திருமால் பெரிய தெய்வமானு கேள்விக்கு இவன் விடை சொல்லட்டும்னார். சிவனும் பெரிய தெய்வம்தான், திருமாலும் பெரிய தெய்வம்தான், யாரை வேணாலும் தொழுது கொள்ளுங்கள், சண்டைக்கு எதுக்கு அப்படின்னா வல்லவராயன். அது எப்படிப்பா சொல்லலாம்? சிவனும் விஷ்ணுவும் சமமான தெய்வங்கள் என்று சொல்வதற்கு ஆதாரம் என்ன அப்படின்னு ஆழ்வார்க்கடியான் அதச்சி கேட்டான். ஆதாரம் தோருக்கு பாருங்கள். நேற்றுக்கு சாயங்காலம் வைகுண்டத்துக்கு போயிருந்தேன். அதே நேரத்தில் பரமசிவன் அங்கே வந்திருந்தார். இருவரும் சம ஆசனத்தில் அமர்ந்தாங்க. அவருடைய உயரம் ஒரே அளவாக இருந்தது. ஆயினாலும் எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. அதை செக் பண்ணிக்கலான்னு என் கையால் முழம் போட்டு அளந்தேன். 2 பேர் உயரத்தையும் பார்க்குறேன், கரெக்டாக இருந்தது. அடப்பில்லாய், பரிகாசமாக செய்கிறாய் அப்படின்னு ஆழ்வார்க்கடியான் கர்ஜனை செஞ்சான். கூட்டத்தில் சொல்லு தம்பி சொல்லு, நல்லா தான் இருக்குது சொல்லு தம்பின்னாங்க. அளந்து பார்த்ததில் 2 பேரும் சமமான உயரம்தான் இருந்தாங்க. அதோடு விடாமல் சிவனையும் திருமாலையும் நேர்லேயே கேட்டேன். அவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? அரியும் சிவனும் ஒன்று, அறியாதர் வாயில் மண்ணுன்னு சொன்னாங்க. அவ்விதம் சொல்லி தங்களை பற்றி சண்டை போட்டுக்கிறவங்கள கையில் போடுறதுக்கு இந்த மண் பிடி மண்ணை என் கையில் கொடுத்தாங்கன்னு சொல்லி வல்லவராயன் கையில் மூழ்கிந்த தனது வழக்கையை திறந்து காட்டினா அதுக்குள்ளே ஒரு பிடி மண் இருந்தது. அதை வீசி உதறினான். கூட்டத்தில் இருந்த எல்லாருமே என்ன பண்ணாங்க? ஆளாளுக்கு மண்ணை தூக்கி வீச ஆரம்பித்தாங்க. நம்பியின் தலையிலையும் பட்டருடைய உடம்புலையும் மண் வந்து படிஞ்சுது. தலையில் பார்த்தாங்க. அடே தூர்த்தர்களா நாஸ்திகர்களா அப்படி சொல்லிக்கிட்டு ஆழ்வார்க்கடியான் தன் கைக்கடியை சுழட்டிக்கிட்டு கூட்டத்துக்குள்ளேருந்து வெளியில் வந்துட்டான். ஒரு பெரிய கலவரம் அடிதடி அப்போ அங்கே நடக்கும் போல் இருந்தது. நல்ல வேலை அந்த சமயத்தில் ஒரு தூரத்தில் ஒரே ஒரு சலசலப்பாக சவுண்டு கேட்டுச்சு. சூராதி சூரர் வீரப்பிரதாபர் மாரபாண்டியன் படையை வீறு கொண்டு தாக்கி வேரோடு அறுத்த வெற்றிவேல் உடையார் 24 போர்களில் சண்டையிட்டு 64 விழுப்புண்களை பெற்ற திருமேனியர் சோழ நாட்டு தனாதிகாரி தானிய பண்டார நாயக்கர் திரைவிதிக்கும் தேவர் பெரிய பழுவேட்டையர் விஜயம் செய்கிறார் பராக் பராக்னு ஒரு சவுண்டு கேட்குது. ஒருத்தன் முதல்ல ஒரு சொல்லிக்கிட்டே போகிறான். கட்டியம் கூடுறவன் முதல்ல சொல்லிக்கிட்டு போகிறான். அப்புறம் முரசடிக்கிறவங்க வர்றாங்க. பின்னாடி கையில் நிறையா வேல் பிடிச்சவங்க வர்றாங்க. இவங்க பின்னாடி வந்து ஒரு அருமையாக அலங்கரித்த யானை மேலே ஆஜானு பாகுவா கரிய திருமேனியர் நல்ல கருப்பாக இருக்கார். கஜத்தின் மேலே அந்த வீரர் விட்டுறது பார்த்தா மாமலை சிகரத்தின் மேல் கரிய கொண்டல் உண்டு தாங்கியது போல் இருக்குது. கூட்டத்தில் அத்தனை பேரும் இரு பக்கத்தில் நின்று வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தாங்க. வல்லவரானும் வேடிக்கை பார்க்குறான். யானைக்கு பின்னால் பட்டு தெருல மூடப்பட்ட சிவிகை ஒன்று வந்தது.
அதுக்குள்ளே இருக்கிறது யாருன்னு பார்த்து வல்லவன் பார்த்து சிந்திக்கிறதுக்குள்ளேயே சிவந்த நிறத்தோட வளையல் அணிந்த ஒரு கரம் சிவிகைக்குள்ளேருந்து வெடிப்பட்டு பல்லக்கோட பட்டு தெரிய சிறிது விலக்கியது. மேகத்தால் மூடப்பட்டிருந்த பூர்ண சந்திரன் மேகத்திரை விலகியதும் பளீரென்று ஒளி வீசுவது போல சிவிகைக்குள்ளார காந்திமயமான ஒரு பெண்ணின் முகம் தெரிஞ்சுது. பெண்குலத்தின் அழகை கண்டுகளிக்கும் கண்கள் வல்லவராயனுக்கே உண்டுன்னா கூட அந்த பெண்ணோட முகம் பிரகாசமான பூர்ண சந்திரனை ஒத்த பொன்முகமாக இருந்தாலும் எக்காரணத்தினாலே தெரியல, வல்லவராயணத்துக்கு அம்முகத்தை பார்த்ததும் உள்ளத்தில் மகிழ்ச்சி தோணலை. அதே நேரத்தில் அந்த பெண்ணோட கண்கள் வல்லவராயனுக்கு அருகில் உள்ள உத்து பார்த்தது. மறுகணம் ஒரு பீதிகரமான கிரீச் என்ற குரல் கேட்டது. உடனே சிவிகையோட பட்டு திற மூடிக்கிச்சு. வல்லவராயன் தன் பக்கத்தில் பார்த்தான். நமக்கு அருகில் யார் இருக்கா, யாரையோ பார்த்தானே அந்த பொண்ணு கிரீச்சின்னு சத்தம் போட்டுட்டு போகுது அப்படின்னு உள்ளூர சொல்லிச்சு. எனவே சற்று முற்றும் பார்த்தா ஆழ்வார்க்கடியான் தனக்கு பின்னாடி ஒரு புளிய மரத்தில் சாஞ்சிருக்கிறத பார்த்தான்.